வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கரெக்டா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா மச்சான். 1000 ரூபாய் கொடு பூஜை கழிப்பா கூட்டி போறேன். 1000 ரூபாயில பூர்ஜி கழிப்பா. பூஜை கழிப்பா கூட்டி போறேன். 1000 ரூபாய். ஆஃபீஸில் பூங்கால போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொருட்காட்சி தான் வந்திருக்கும். அரசு பொருட்காட்சி பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. ஜஸ்ட் 15 ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் இருக்கும். குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ருபீஸ் அந்த தான் டிக்கெட் எடுத்து போட்டுருந்தாங்க. டிக்கெட் எடுத்தாங்க உள்ள அப்படி கம்மியாக போட்டிருக்காங்க. உள்ளே போனால் எல்லாத்துக்கும் அமௌண்ட்டாக இருந்துச்சு. பர்க்கிங்லேருந்து சாப்பிட்ற ஐட்டங்கள்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. ஜஸ்ட் 10 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பொருட்களாக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் எவ்ரி இயர் பார்க்குறது தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் உள்ளே பார்க்காத விஷயங்கள் பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போடுவாங்க. ஜெயில் ரோட்டில் அங்கே தான் இந்த லாஸ்ட் இயர்லாம் போட்டிருந்தாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஏதோ புதுசாக பயங்கரமாக இருக்கும்னு நினச்ச நம்பிக்கையில் தான் போனேன்னா. போய் புர்ஜ் கலிஃபா பார்க்க வந்திருக்கீங்களே, மண்டையில் ஏதாவது இருக்கா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. போலீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயர்லி ஒரு 4 to 4:30 போயிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த போலீஸ் எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா எக்யூப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பாம்ப் ஸ்குவாடோடது அதெல்லாம் எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்என் சிவில் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கட்டடத்துறை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. தமிழக கோவில் பற்றியும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏகப்பட்ட கோயில் பற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய வச்சுருப்பாங்க. கைவினை பொருட்கள்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இங்கே எம்பெருமானோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே நம்ம கோயில் பாரம்பரியங்களை பற்றி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் போட்டாங்க. நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏர்லி டைமில் வந்துட்டோம். ஏர்லி டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. சாப்பிட கூட சில ஐட்டங்கள் கேட்டு பார்த்தா இப்போதான் எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேணும். அது இன்னும் அவனுக்கு வேணுங்கறா. வா வாங்கிக்கலாம் வா. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஃபேமிலி கூட வந்திருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாரு. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பயங்கர ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஜாலியாகவே இருந்துச்சு. குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு. வாடா 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 வாடா. வாங்கி கொடுத்தா வருவேன். கூட வந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அது வேணும் இது வேணுங்கிற லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டு வரும்போது கொஞ்சம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சில நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டு வச்சுருந்தாங்க. கவர்மெண்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஏர்லி டைமாக போனனால எதிர்பார்க்கல. ஒரு 1/2 hour 1 hour பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களோட அவங்க நலத்திட்டங்கள் எந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸோட பார்த்தீங்கன்னா இங்கே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. மோட்டர் ஐட்டங்களாக இருக்கட்டும், கிரைண்டர் ஐட்டங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கர் பீச்சர் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்ட் ஐட்டங்களை வச்சுருப்பாங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம வீடியோவில் போட்டால் அவர் கொஞ்சம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி போட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டங்கள் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறிக்குழந்து, அதுக்கப்புறம் துளசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் 50 rupees 60 rupees அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் கூச்சப்பட்டனா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மளிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா, மறிக்குழந்து பார்த்தீங்கன்னா 60 rupees, சாக்லேட் 60 rupees அப்படின்னு இருந்தாங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இல்லை அப்படியே நான் டைப் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போட்டுக்கிறேன். நான் எல்லா வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம்மேடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாரு. ஜஸ்ட் 50 to 60 rupees. 4 ப்ராடக்ட் வாங்கினா எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. வாங்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை அந்த இதுக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களாம் கூட்டு வந்து இதெல்லாம் பாருங்கள். அங்கே ப்ராடக்ட் நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்ல, இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எஜுகேஷன் வந்துன்னா குழந்தைங்களுக்கு இனியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் ஃப்ரீயாக வாய்ப்பு இருக்குது. சூப்பரா இதே லைட் எரியுது. ஐயோ வந்துச்சுடா. கையை சும்மா இருக்க மாட்டியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதோட பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. மருத்துவத்துறை அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருந்தாங்க. பள்ளி கல்வித்துறைக்குள்ள நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைங்களோட நிறைய அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அவங்க ஓன்மேடாக பண்ணியிருப்பாங்கல்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற குழந்தைங்க அவங்க ட்ராயிங் பண்ணது, ஸ்கெட்ச் பண்ணது, அதேமாதிரி அவங்களோட திறமைகளால் கட்டியிருந்தாங்க. எல்லா ஸ்கெட்சஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்கெட்சிங்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், அப்புறம் கைவினை பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா பார்க்க இருந்துச்சு. குழந்தைய கூட்டு போனீங்கன்னா தொடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் நானும் கூட்டு
குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சொல்லிட்டு பண்ணிக்கிறேன்னா தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. வர்றேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டெல்லாம் வர ஆரம்பிச்சு. என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். செம்ம ஃபன்னான விஷயங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே எதுவும் வந்ததில்லை, க்ரௌடில் தான் நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா க்ரௌடு இல்லாமல் இங்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு வேளை இன்னைக்கு யாரும் இல்லை போலன்னு, அதுவும் சண்டே நாங்கள் 4:30 போகும்போது யாருமே இல்லை நினச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு எல்லா ஆளுங்களும் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட்டம் நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock மேலே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாலியாக ஃப்ரீயாகவே இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணல, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஏறக்கு எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 to 100 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களாம் சில இதுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் கூட போகும்போது 100 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நாங்கள் செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்க கூட்டி போனதுக்கு ஒர்த்தாகவே எங்களுக்கு இருந்துச்சு. போர் அடிக்கவே இல்லை, டைம் முடியாது. பட் டயர்டாகிட்டோம். நானும் சரி குழந்தைங்களும் சரி பயங்கரமாக டயர்டாகிட்டோம். பட் இருந்தாலும் பார்த்தா ஃபன் ஃபேக்டருங்கிறது வேற லெவல் மாசாக இருந்துச்சு. பேசி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாக்கு சரியாக போடாம விட்டாங்க. சரியான பயமாக போயிடுச்சு. சும்மாவே நாங்கள் ஆயிட்டுனா பயம். இதே மாதிரி குதிரை ஜம்பிங் அதெல்லாம் போயிருந்தேன். எல்லாமே ஃபன் ஃபேக்டருக்கு சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாம் உங்க வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போட்டு விடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிகமாக எங்கள் ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜிகன் தண்டா, ரோஸ் மில்க் ஃப்ரை பண்ணி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, உருப்படியாவே இல்லை. எல்லாமே மில்க் ஐட்டங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்க் ஆட் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா ட்ரை பண்ணோம். ஜிகர் தண்டா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டோக்கன் வைஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. இந்த டோக்கன் போயிட்டீங்கன்னா 50 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் மில்க் சொல்லியிருந்தாங்க. 60 rupees பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாமே பால் தண்ணி அப்படியே ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணா தான் கூப்பிட்டு வந்தார். கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் அண்ணா, எனக்கு ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க எப்பவுமே. அவங்களுக்காண்டி தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அப்புறம் அவங்க ஃபேமிலிக்காண்டி அதை சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 to 50 rupees இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் அப்பளம் ஐட்டங்களும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா, திருவிழாவில் டெல்லி அப்பளம் விற்கிற மாதிரி இருக்கேன். பேய் வீட்டுக்கு போங்கடா, பேய் வீட்டுக்கு போங்கடா. நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க, பயங்கர ஃபன் போயிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னா கிளம்புற டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 3 hours ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துன்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரௌடெல்லாம் சூப்பராக இது பண்ணிட்டு ஓகே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா வாய்ஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா டென்மார்க் கடை இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன். பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம், தேர்ட் டைம் வந்துட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி சிக்கன் சொல்லியிருந்தேன். சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, குழந்தைங்கன்னு வேணான்ட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா சில்லி சாப்பிடும்போது ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. அது கூட நாங்கள் சவர்மா சொல்லியிருந்தோம், பன்னீர் சவர்மா வித் சிக்கன் சவர்மா ஓகேவாக இருந்துச்சு. பன்னீர் சவர்மா எனக்கு ரொம்ப பிடிச்சி, சிக்கன் சவர்மா அவர் ஃப்ரெண்டு ஓகேன்னு சொல்லியிருந்தாப்புல. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 600 rupees பில் ஆச்சு. நைட் டின்னர் அங்கேயும் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ்.